நம்ம எதுக்கு எடுத்தாலும் கடையில் போய் தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பராக வந்து சரி பண்ணிடலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி வீடியோவில் வந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டு லைஃப்பில் நமக்கு தேவையான ஒரு சில முக்கியமான குறிப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குட்டியான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து ஏதாவது நம்ம டிடர்ஜென்ட் லிக்விட் இருக்கு இல்லையா, அது வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. குவான்டிட்டியை பொறுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் குறைச்சலாகவும் நம்ம வந்து சேர்த்து, இது கூடவே ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து எதுக்கு நம்ம வந்து இந்த லிக்விடை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு, நம்ம டெய்லி யூஸுக்காக வந்து கம்மல், வளையல், ரிங் இந்த மாதிரி நம்ம வந்து டெய்லி போட்டிருப்போம். அது வந்து நாள் போக்கில் அப்படியே விட்டோம் அப்படின்னா நிறைய அழுக்கு சேர்ந்து அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம வீட்டிலே வந்து சூப்பராக சரி பண்ணிடலாம். இதுக்காக நம்ம கடையில் போய்ட்டு வந்து அதை வந்து அதிக காசு கொடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி க்ளீன் பண்ணனாலுமே வந்து நமக்கு அந்தளவு வந்து ஒரு திருப்திப்படாது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நகைகள் விலை வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு இல்லையா, அதனால் நம்ம பயந்து வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி லிக்விட் ரெடி பண்ணி நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே பளபளப்பாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து நகையை வந்து கரைச்சி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் நமக்குள்ளே இருக்காது. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நான் வந்து அந்த நகையை அதுக்குள்ளே போட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டு ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சமாக அந்த லிக்விடில் டிப் பண்ணி இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கழுவும் போது அந்த இடுக்குகளில் ஏதாவது அழுக்க இருந்தால் நம்ம ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக வந்து அது ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே நாள் கணக்காக வந்து அப்படியே போட்டுருக்கிறதுனால அதோட கோல்டோட நிறமே மாறி போய் கருப்பாக ஒரு மாதிரி கவரிங் கலர் கூட அது வந்து வந்துடும். ஒரு பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து பவுன் மாதிரி இருக்கும், இருந்தாலுமே ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரி போட்டிருப்பாங்க. அதை மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு நகை நல்லா பளபளப்பாக பளிச்சு நல்லா புதுநகை மாதிரியே நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இதில் மஞ்சத்தூள் இந்த லிக்விட் அப்படிலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா வெந்நீரும் நம்ம வந்து வச்சுருக்கோம். அந்த அழுக்கெலாம் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு அந்த வெந்நீர் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அழகாக உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது அந்த ஏதாவது டிசைன்ஸ்குள்ளே போய்ட்டு நம்ம அழுக்கு இருந்தாலும் அது அழகாக ரிமூவ் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து கம்மல் மட்டும் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த நகை இருந்தாலும் வந்து ரொம்ப நாள் கணக்காக வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் நிறைய வந்து கொஞ்சம் லிக்விட் ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிகமாக போட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு வெந்நீரை நல்லா ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டிருப்போம், அப்படி இல்லைனா வந்து பிளாக் கலர் போட்டிருப்போம். ஒயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து நமக்கு அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்க வச்சுருந்தோம் அப்படின்னாலும், அப்படி இல்லைனா நம்ம ஏதாவது நெயில் பாலிஷ் போடும்போது தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்து நெயில் பாலிஷ் வந்து அந்த டைல்ஸில் ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கப்புறமா அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். அப்படியே வந்து லேயர் மாதிரி படிஞ்சு போய் ஒட்டி போயிடும். அதை திருப்பி வந்து நம்ம வந்து எடுக்கவே முடியாது. அதை எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா தான் பாருங்கள். இந்த மாதிரி பெர்ஃப்யூம் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பெர்ஃப்யூமை அழகாக அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு உடனே வந்து நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைனா ஒரு காட்டன் கிளாத் வச்சு, நம்ம காட்டன் கிளாத்தை வச்சு லைட்டாக வந்து ஈரப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைனா காட்டன் கிளாத் வச்சு நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நெயில் பாலிஷ் ஊற்றுனதுக்கான ஒரு அடையாளமே தெரியாது. நல்லா சூப்பராக வந்து நம்ம க்ளீன் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறதே இந்த கிச்சனில் நம்ம வந்து அடுப்பு க்ளீன் பண்ணுற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வந்து பால் பொங்கி சாதம் வழிஞ்சு அடுப்பே வந்து இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா இல்லையா? இதை வந்து எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பர்னர்லாம் நம்ம வந்து எடுத்துடணும். கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு, அதனால் நம்ம ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பர்னர் அந்த ஸ்டாண்டு எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து எடுத்துடலாம். இதை எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். அடுப்புக்கு அடியிலே நிறைய வந்து அப்படியே கஞ்சி வழிஞ்சு போய் நிறைய வேலை வைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து லைட்டாக மேலெல்லாம் வந்து நம்ம தொடச்சுட்டுலாம் போக முடியாது. இதை நம்ம டீப் க்ளீனிங் பண்ணினா மட்டும்தான் வந்து நம்ம கவுண்டர் டாப் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டை வந்து வாஷ் மிஷினில் போட்டு ஊற விட்டுட்டேன். இதுக்கப்புறமா அந்த தண்ணி வந்து நம்ம வந்து நல்லா வந்து வழித்து எடுத்துடலாம். இது வலிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வைப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வைப்ஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நார்மலாக நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து தண்ணி ஃபுல்லாகவே கீழே வழிஞ்சு அது பெரிய வேலை வச்சிடும் நமக்கு. அதையும் கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்க இந்த மாதிரி நான் வந்து வைப்ஸ் வச்சுருக்கேன். இந்த வைப்ஸ் வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் வேலையை கொஞ்சம் ஈஸியாகி கொடுக்கும். அதனால் நான் இந்த மாதிரி வந்து நல்லா வழித்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து டீப் க்ளீனிங் தான் பண்ண போகிறேன். இதை வந்து லைட் க்ளீனிங்காக நம்ம பண்ண முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தண்ணி வச்சு தான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நாங்கள் மீன் பொரிச்சதுனாலையும் கொஞ்சம் அடுப்பு வந்து அங்கங்கே பிசு பிசுன்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கஞ்சி தண்ணி வழிஞ்சது, பால் பொங்குனது இதெல்லாமே
எல்லாமே வந்து நம்ம வந்து லைட்டாலாம் க்ளீன் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வச்சு அழகாக வந்து நம்ம வடித்து, எனக்கு கவுண்டர் டாப் பக்கத்துலேயே வந்து வாஷ் பேஷன் இருக்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் வந்து கீழே வந்து நம்ம வடித்து ஊற்றுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால் நான் அடுப்பை வந்து கொஞ்சம் வாஷ் பேஷனுக்கு பக்கமாகவே வச்சு இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து நான் நல்லா வந்து வழித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வழித்து எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து சஃபீனா வந்து நம்ம பாத்திரம் விளக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சஃபீனா தான் நான் வந்து எடுக்க போகிறேன். ஏன்னாக்கா அந்த பால் வழிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் வழிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிடிச்சி போய் ஒரு மாதிரி லேயர் மாதிரி படிஞ்சிருச்சு. நம்ம லைட்டாக அந்த தண்ணியை மட்டும்தான் இப்போ வந்து நம்ம வழித்து எடுத்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி நல்லா போட்டு தேய்க்கும் போது தான் அடுப்பு வந்து நல்லா சுத்தமாகும். நம்ம நார்மலாக வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து க்ளீன் ஆகாது. அதனால் இந்த மாதிரி சஃபீனா போட்டு கொட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் கரகரன்னு நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் லிக்யூட் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து சஃபீனா யூஸ் பண்ணும்போது நம்ம தேய்ச்சி கழுவுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே டைமில் அதில் இருக்கிற அழுக்கு பிசுபிசுப்பு அந்த அப்படியே வந்து காஞ்சி போய் ஒட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சஃபீனா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா வந்து இந்த நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம வந்து நான் அடுப்புக்காகவே ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா அடுப்பில் தண்ணியை ஊற்றி நம்ம வந்து நல்லா வழித்து எடுத்துடலாம். நான் ஒரு மக்கில் தான் தண்ணி பிடிச்சி நம்ம வந்து ஒரு டைம் அப்படி இல்லைனா ஒரு 2 டைம் வந்து நம்ம கழுவுனாவே அடுப்பு நல்லா சூப்பராக ஆகிடும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து டீப் க்ளீனிங் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால மேலே அந்த டைல்ஸ் கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்கிற டைல்ஸ்லாம் வந்து ஏதாவது நம்ம குழம்பு தாளிக்கும் போது அப்படியே எண்ணெய் படிஞ்சு ஒரு மாதிரி பிசுபிசுப்பாக இருக்கும். நம்ம வந்து டீப் க்ளீனிங் பண்ண போகிறோம் அப்படின்னாவே அன்றைக்கி வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சி அதையும் வந்து நல்லா வந்து நம்ம கழுவி விட்டுலாம். 15 நாளைக்கு ஒரு டைமாவது நம்ம வந்து அந்த டைல்ஸ்லாம் வந்து நம்ம தேய்ச்சி கழுவும் போது நமக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து நல்லா புதுசு மாதிரியே இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸை கண்டுக்கவே மாட்டாங்க. அடுப்பு மட்டுமே க்ளீன் பண்ணுவாங்க. மேலே இருக்கிற டைல்ஸை வந்து சுத்தமாக கண்டுக்க மாட்டாங்க. அந்த டைல்ஸு அந்த மேலே இருக்கிற ஜன்னல் எல்லாமே அப்படியே வந்து பிசுபிசுப்பாக சேர்ந்து அதுக்கப்புறம் அதை வந்து தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே அதை தேய்க்கவே முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம வந்து டீப் க்ளீனிங் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா மேலே டைல்ஸு அந்த ஜன்னல் இதெல்லாமே நல்லா சூப்பராக வந்து நமக்கு வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் ஆகும். கொஞ்சம் லைஃப் கொடுக்கும். அதனால் நம்ம வந்து அடிக்கடி இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு டைமாவது நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வைப்ஸ் வச்சு நல்லா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னாவே இந்த மாதிரி வைப்ஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் நின்று நம்ம கால் கடுக்க நின்று நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம கிச்சன்லேருந்து வந்துடலாம். பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து கிச்சனில் ஃபேன் வச்சுருக்கோம். அழகாக நான் கழுவிட்டோன்னா ஒரு கிளாத்லாம் வச்சு துடைக்கல, அழகாக ஃபேனை போட்டு விட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தாவே வந்து சூப்பராக நல்லா காஞ்சிரும். ஏன்னா டைல்ஸு அந்த ஜன்னல் எல்லாமே நான் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு. இப்போ நம்மகிட்ட ஸ்டாண்டு பர்னர் அடுப்பில் மாட்டி விட்டாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக அந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.